ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலில் வெல்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து அதோட நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு வந்து என்னென்ன சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம படிக்கணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்த்தே வந்து விட்டுட்டாங்க. எல்லாம் அப்ளை பண்ணி இது க்ளோஸும் ஆயிடுச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 2025 2026 வந்து நீங்கள் அட்டம் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் வந்து என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னுட்டு வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்கிற வேலையை தான் பார்ப்போம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூடியூப்பில் போய்ட்டு யூபிஎஸ்சி சிலபஸ்ன்ட்டு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனை வச்சு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பிபிடி அதை வச்சு தான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நம்ம எப்போ வரைக்கும் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்காம இருக்குமோ அப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்கு வந்து அந்த கிளியரிட்டி கிடைக்காது. ஸோ நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த யூபிஎஸ்சி வந்து நம்மக்கிட்ட என்ன தான் சொல்லுது, நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ப்ளஸ் அதே மாதிரி இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வைஸ் வந்து இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. உண்மை என்னென்னா, இந்த யூபிஎஸ்சி சிலபஸை 2-3 டைம்ஸ் படித்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே யூபிஎஸ்சி வந்து இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லு அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கண்டுபிடிக்காமல் விட்டுடுவாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் புரியாது, சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம் இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, எப்படி வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க, என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, எந்தெந்த பேப்பரில் வந்து எந்தெந்த விதமான நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி கிளாஸஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து இப்போ கொஞ்சம் ரெகுலராக இல்லை. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பிளான் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி வந்து இவ்வளோ சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் உங்கள் முன்னாடியே நான் காமிக்கிறேன் யூபிஎஸ்சி வந்து அதோட நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்குன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து யோசிப்பீங்க, என்னடா இது யூபிஎஸ்சி இவ்வளோத்தையுமே படிக்கணும்னு சொல்லுன்னுட்டு. ஸோ அந்த சிலபஸே வந்து அவ்வளோ லென்த்தாக இருக்குன்னா நம்ம அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணனா கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் சோர்ஸஸ் எல்லாம் கூட நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தானே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்து டெலிகிராம் மற்ற இன்டர்நெட் சோர்ஸ் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸோட நோட்ஸ் இதெல்லாம் கூட வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைடன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ நானும் வந்து ஃப்ரீயாக அந்த கைடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறமா எனக்கு தெரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிளாஸை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாவே போதும், யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2024 நோட்டிஃபிகேஷன்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூபிஎஸ்சியோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்த்தே வந்து ரிலீஸ் ஆகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்தே என்ன க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் நோட்டீஸ்ன்ட்டு இருக்குல்ல, இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2.33 MB இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ட்டு கொடுத்துருக்காங்களே. ஸோ இதில் வந்து நம்ம மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன். நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் வந்து 2025-26 வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சிலபஸ் என்னன்னுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கேண்டிடேட்டோட எலிஜிபிலிட்டி பற்றி சொல்கிறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதை எப்படி மாடிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம 2025 நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து யூஸ் இல்லை. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து இது டோட்டலாக பேஜ் நீங்கள் பார்க்கலாம், 156 பேஜ் இருக்குது இந்த பிடிஎஃப். ஸோ டோட்டலாக நீங்கள் சிலபஸ் தேடணுன்னா நீங்கள் எங்கே போகலன்னா கிட்டத்தட்ட 30 பேஜ் இல்லைனா 27, 28 இந்த மாதிரி பேஜ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து 25 எடுத்துக்கலாம் பேஜ். இப்போ 25 பேஜ் எடுத்தோன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் இங்கே டைப் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலேவாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நான் குரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து கொஞ்சம் ரேம் ஜாஸ்தி எடுத்துக்கும். பின்னாடி வேறு ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் லேக் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்ட்டு கொடுத்துருக்காங்க, பி வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 பேப்பர் இருக்கும். ப்ரிலிமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிசாட்ன்ட்டு கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சிசாட் பேப்பர்
சிசாட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பர். நீங்கள் வந்து இதை குவாலிஃபை பண்ணணும். குவாலிஃபைனா இப்போ நம்மலாம் சின்ன வயசுலேருந்து எக்ஸாமில் 33 மார்க் 35 மார்க் எடுத்தால் பாஸ், நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிவிடுவோன்னுட்டு நம்ம படிச்சிருப்போம்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி யோசிப்பேன், 35 மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் இல்லை, எதுக்கு ஜாஸ்தி மார்க் எடுக்கணுன்ட்டெல்லாம் நிறைய வாட்டி யோசிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சிசாட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 33% எடுத்தால் போதும். நீங்கள் சிசாட்டில் 33% எடுத்தால் போதும். இதை வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணணும். இதை குவாலிஃபை பண்ணால் தான் நெக்ஸ்ட் பேப்பர். ஏன்னா ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர்னு நான் சொன்னேன். ஒன்று வந்து சிசாட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். நீங்கள் சிசாட்டை குவாலிஃபை பண்ணால் தான் உங்களோட ஜென்ரல் ஸ்டடி பேப்பரை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிசாட் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் பேப்பர். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வெளியே விடுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணணும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு குவாலிஃபையிங் தான். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி மாதிரி. நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு போகலாம். ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு போயிட்டீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸோட எந்த மார்க்குமே வந்து கவுண்ட் ஆகாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த 2 பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க். சிசாட்டுமே 200 மார்க் இருக்கும், ஜிஎஸ்மே வந்து 200 மார்க் இருக்கும். ஆனால் சிசாட்டை வந்து நீங்கள் ஒரு குவாலிஃபை பண்ணணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் ஆஃபை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஆக மொத்தம் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு வந்து போவீங்க. ஸோ முழுக்க எப்போ மெயின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமே இருக்கிறது. ஸோ இந்த மெயின்ஸில் நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இந்த மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். மெயின்ஸ்லையுமே வந்து குவாலிஃபையிங் பேப்பர் இருக்குது. இப்போ எப்படி நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து சிசாட் வந்து ஒரு குவாலிஃபை பண்ணணும்னு பார்த்தோம், மெயின்ஸ்லையுமே வந்து குவாலிஃபையிங் பேப்பர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஏ, பேப்பர் பி. ஸோ பேப்பர் ஏ, பேப்பர் பி வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங். 2 மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க் 300 மார்க். இது வந்து நம்ம குவாலிஃபை பண்ணோம். ஸோ இந்த பேப்பர் ஏல வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ். ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இல்லை ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், அது வந்து 8th ஷெடியூலில் இருக்கு, நம்ம ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம 8th ஷெடியூல் பார்ப்பல, அதில் இருக்கிற ஒரு லாங்குவேஜை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் பி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டண்ட், நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இது வந்து ஆல் இண்டியா சர்வீஸ், இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா வேறு இடத்துக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சவுத் இந்தியன்ஸ் இப்போ நார்த்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வரல. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் வச்சு தான் நம்ம வந்து அங்கே மேனேஜ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி பேப்பர் வந்து குவாலிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர். நெக்ஸ்ட் பேப்பர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து கவுண்ட் ஆகிறது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், பேப்பர் 1 இருக்குது. இங்கே பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7. இந்த குவாலிஃபையிங்கும் சேர்த்தா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 9 பேப்பர் இருக்கிறது. 9 பேப்பரில் வந்து ஏபி 2 பேப்பர் வந்து வரும் குவாலிஃபை பண்ண வேண்டியது. மற்ற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இது எல்லா மார்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 250, 250, 250, 250, 250, 250ன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆப்ஷனலில் வந்து இன்னொன்று இருக்குது 250. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் வந்து எஸ்ஏ கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து எஸ்ஏ எழுதணும் பேப்பர் 1ல். பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2லேருந்து பேப்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஜென்ரல் ஸ்டடி 1, ஜென்ரல் ஸ்டடி 2, ஜென்ரல் ஸ்டடி 3, ஜென்ரல் ஸ்டடி 4ன்ட்டு டோட்டலாக 4 பேப்பர் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து எடுக்கணும். ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் வந்து 2 பேப்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் வந்து எதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆப்ஷனல் வந்து கவுண்ட் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷனல் வந்து கவுண்ட் ஆகாது, ப்ரிலிம்ஸுமே வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் கவுண்ட் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 1750 மார்க்ஸ் வந்து வருது. இதை கூட லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. இப்போ ஃபைனலாக யாருன்னா வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணால் அவங்களுக்கு வந்து 275 மார்க்ஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து. ஸோ இன்டர்வியூ, இந்த மெயின்ஸ், இதெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்க்ஸ் வந்து வருது. இப்போ டாப்பர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இதுக்கு ஒரு 50% தான் எடுக்கிறது. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், யூபிஎஸ்சி வந்து உங்களை ரேங்க் எடுங்கன்னுட்டு வந்து கேட்கல. யூபிஎஸ்சி வந்து இதுக்கு 50% எடுத்தாலே நீங்கள் டாப்பர்னால் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஆனால் டஃப்பு, அந்த 50% எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பு, ஈஸி இல்லை. ஏன்னா அந்த சிலபஸ் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. நான் ஏன் சிலபஸ் சொல்லாமல் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொன்னேன்னா இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் புரிய வரும். அதனால தான் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த GS1, GS2, GS3, GS4ன்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் இப்போ சிலபஸில் வந்து நம்ம மெயினாக பார்க்கலாம்.
அதே மாதிரி இங்கே லாங்குவேஜஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அதோட ஸ்கிரிப்ட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ்க்கு வந்து எந்தெந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம், ஆந்த்ரோபாலஜி எடுத்துக்கலாம், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியோலஜி, ஜியோகிராஃபி. ஸோ இவ்வளோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் சிலபஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் செக்ஷன் 3 இருக்குல்ல, செக்ஷன் 3 சிலபஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட்டு எடுத்து வச்சுக்கலாம், எங்கன்னா செவுத்துலலாம் கூட ஒட்டிங்க. ஏன்னா நிறைய பேர் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய வாட்டி அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து நம்ம மூழ்கிடுறோம். என்னோட ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இவ்வளோ நாள் படித்ததில் நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து நான் நிறைய போயிட்டேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ் போகாமல் நான் வந்து கிளாஸஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஜாஸ்தி அவுட் ஆஃப் சிலபஸ் போகாமல் புக்ஸ் எல்லாம் கூட வந்து நான் லிமிட்டடாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா யூபிஎஸ்சி வந்து உங்களுக்கு எந்த புக்குமே வந்து இதில் ரெக்கமெண்ட் பண்ணாது. நீங்கள் வந்து இந்த டோட்டல் சிலபஸ் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். யூபிஎஸ்சி வந்து இதில் எந்த ஒரு பர்டிகுலர் புக் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூஷனோட புக் எடுத்துக்கங்க, இந்த அகாடமியோட புக் எடுத்துக்கங்க, என்சிஆர்டி எடுத்துக்கங்க, டிஎன் புக் எடுத்துக்கங்க, இதில் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காது. எந்த டாபிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1 நம்ம பார்த்தோம்ல, ப்ரிலிமினரியிலே 2 பேப்பர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ப்ரிலிமினரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஜிஎஸ் பேப்பர் 1, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிசாட்ன்ட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுலேயே வந்து பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ் பேப்பர் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா கரண்ட் ஈவெண்ட். ஸோ நான் வந்து ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெண்டுத்துமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். மெயினாக அதுலேயும் நேஷ்னல் மூமெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இந்த ஃப்ரீடம் நேஷ்னல் மூமெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வேர்ல்டு ஜியோகிராஃபி. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக், ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பொலிட்டி, கவர்னன்ஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத் ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக், சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராஃபிக், சோஷியல் செக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இஷ்யூ ஆன் என்விரான்மெண்ட், இக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தட் டு நாட் ரிக்வயர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த என்விரான்மெண்ட், இக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணணும், நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகணுன்ட்டு இல்லை, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணுன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன சீக்ரெட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், யூபிஎஸ்சி வந்து நீங்கள் எப்படி படிக்கணுன்ட்டு கூட வந்து சொல்லிக் கொடுக்குது ஆர்டர் வைஸான்ட்டு நான் சொன்னேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கங்க. இந்தியானா என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. நான் வந்து நிறைய வாட்டி என்னோடய கிளாஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். முதல்ல யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏன்ற ஒரு பையன் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறான்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு இந்தியானா என்னன்னு தெரியணும், இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தெரியணும், இந்தியா வந்து எப்படி உருவாச்சு. இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பரத வருஷான்னுட்டு பேர் சொன்னாங்க. அப்புறமா வந்து ஹிந்துஸ், இந்தியா. ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தான் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வந்து யூபிஎஸ்சி சொல்லுது. சரி, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மீன்ஸ் அந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்குல்ல, அது வந்து எப்படி நடந்துச்சு, ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து தெரியாது. அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளமே. நானே வந்து நிறைய வாட்டி விளையாட்டு வாக்கில் கேட்பேன். ஸோ எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. நான் வந்து சொல்கிறேன், அப்போ நீங்கள் யோசிப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சான்னுட்டு. இல்லை, எனக்கே வந்து ஸ்கூலில் தெரியாமல் இருந்துச்சு. நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன், பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, ஆக்குபை பண்ணாங்க, காந்தி முயற்சி பண்ணாங்க, கிடச்சிச்சு, இவ்வளோ தான். ஃப்ரீடம் ஸ்ட்ரகலில் வந்து யார் கஷ்டப்பட்டாங்கன்னா காந்தி, அதை விட்டால் 1-2 பேர் பகத்சிங், இவ்வளோ தான் தெரியும். பட் அதுக்கு நடுவில் வந்து என்னென்ன நடந்துச்சு, என்ன ஈவெண்ட்டுன்ட்டு வந்து சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சு. நான் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, நம்ம மட்டும்தான் இப்படி இருந்தோமா, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சான்னுட்டு வந்து கேட்குறது. அவங்களுக்கு தெரியலன்னொடனே எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடும். ஓகே, அவங்களுக்கும் தெரியல, அப்போ நம்மள மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேருன்ட்டு. சரி, இப்போ வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கலாம், இப்போ டைம் இருக்குன்னுட்டு வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் வைஸுமே வந்து யூபிஎஸ்சி கொடுக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்தியானா என்ன, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா
இந்தியா, அப்புறமா வேர்ல்டு ஜியோகிராஃபி வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கினீங்க, இந்தியா எங்கே இருக்குது அதோட லொக்கேஷன் தெரியணும், இல்லை மேப்பு. ஸோ அதுக்கு வேர்ல்டு மேப் தெரியணும். அந்த வேர்ல்டு மேப் தெரிஞ்ச பிறகு அந்த வேர்ல்டில் இந்தியா எங்கே இருக்குது. ப்ளஸ் ஃபிசிக்கல் மெயினாக வந்து ஜியோகிராஃபியில் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி சீரீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்சிஆர்டி, ஜிசி லியாங் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியுமே அவ்வளோதான். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஹிஸ்ட்ரியை வந்து ஹியூமன் எவல்யூஷன்லேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. பட் நான் வந்து ஹியூமன் எவல்யூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹிஸ்ட்ரியுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஜியோகிராஃபிலையுமே வேர்ல்டு ஜியோகிராஃபி, ஃபிசிக்கல் சீரீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லாமே வந்து நான் ஒரு பிகினர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிற மாதிரி வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பிகினராக தான் இருந்தேன். எனக்கு வந்து ஆவரேஜுன்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் ஆவரேஜோட பிலோ ஆவரேஜாக தான் நான் நாலேஜ் வந்து வச்சுட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் யோசிப்பேன், நான் வந்து இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியலையே, எதுக்கு இந்த டிகிரியை நான் வாங்கினேன், டிகிரியில் எடுத்த சப்ஜெக்ட்டுமே எனக்கு ப்ராப்பராக தெரியல, ஸ்கூலில் படித்ததுமே எனக்கு ஞாபகம் இல்லை, ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னுட்டு சம்டைம்ஸ் யோசிப்பேன். ஸோ அந்த மற்றவங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பேசிக்லேருந்தே நான் வந்து எல்லா கிளாஸஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் என்ன மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ என்னோடய சேனல் தான் வந்து நீங்கள் படிக்கணும், நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு என்ன நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த யூடியூப்பை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் படிங்க. நடுவில் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கங்க, நேஷ்னல் மூமெண்ட், ஜியோகிராஃபி. ஏன்னா நம்ம இந்தியா எங்கே இருக்குது, மற்ற வேர்ல்டெல்லாம் எங்கே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவை ஆக்குப்பை பண்ணாங்க. எங்கேருந்து வந்து ஆக்குப்பை பண்ணாங்க உங்களுக்கு லொக்கேஷனே தெரியல. பிரிட்டிஷ் பக்கத்தில் என்னென்ன கண்ட்ரி இருக்குது, ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ், ஃப்ரான்ஸ், டச் எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரி எல்லாம் எங்கே இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு வாஸ்கோட காமா வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க. அமெரிக்கா எங்கே இருக்குது. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுங்க. ஹிஸ்ட்ரிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி பார்க்க போனால் ஹிஸ்ட்ரி கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜியோகிராஃபி வந்து லைட்டாக தெரிய வரும். ஸோ ஜியோகிராஃபி வந்து நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபி எல்லாமே வரும். ஸோ இதுக்கான சிலபஸ்மே வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கான சிலபஸ்மே வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வந்து 12th என்சிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா 11th என்சிஆர்டி, ஃபஸ்ட்டு 11th என்சிஆர்டி எடுத்துங்க. அதில் பார்ட் ஏ, பார்ட் பின்ட்டு இருக்குது. பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பற்றி இருக்கும். பார்ட் பி பற்றி பார்த்திங்கன்னா இந்தியா பற்றி இருக்கும். இது கூட ஜிசியில் அவங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். 12th வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹியூமன் ஜியோகிராஃபி இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிளாஸஸுமே வந்து கண்டினியூவாக ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் பொலிட்டியை டச் பண்ணணும். நிறைய பேர் வந்து பொலிட்டியை ஸ்டார்டிங்கில் டச் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு புரியாது. மேபி வந்து அவங்க ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபியில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க வந்து பொலிட்டியை டச் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சுச்சுவேஷன் இருக்காது. எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து பொலிட்டி புரியாது. நான் வந்து ரொம்ப பொலிட்டியை வெறுப்பேன். மெயினாக சின்ன வயசுலலாம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது சத்தியமாக ஞாபகமே இருக்காது. பட் போக வந்து எப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி கிளியராக புரிஞ்சிச்சோ அப்போ தான் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து யார் வேணால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் ஹிஸ்ட்ரியிலேருந்து எதனா ஒரு கொஷின் கேளுங்க, அவங்க வந்து கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி தெரியாமல் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜியோகிராஃபி, அப்புறமா பொலிட்டி. அதே மாதிரி யாருக்கு ஹிஸ்ட்ரி தெரியுதோ அவங்க வந்து மற்ற சப்ஜெக்ட் படிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு ஆர்டர் யாருக்கு சொல்கிறேன்னா, ஃபுல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி தெரியும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஹிஸ்ட்ரி படிங்க, திருப்பி ஏன் சொல்கிறீங்கன்னு வந்து கேட்காதீங்க. நான் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக். இப்போ வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சு, இந்தியா எங்கே இருக்குது, மற்ற கண்ட்ரி எங்கே இருக்குதுன்னு ஜியோகிராஃபி தெரிஞ்சிச்சு, நம்ம இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு எக்கனாமி. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்கனாமி பற்றி தெரிஞ்சுக்கணும், சோஷியல் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், போவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராஃபிக், சோஷியல் செக்டர், இனிஷியேட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து அப்புறமா தான் உங்களுக்கு புரிய வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கின பிறகு அப்புறமா தான் உங்களுக்கு இதெல்லாம் புரிய வரும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இஷ்யூஸ், என்விரான்மெண்டல், ஈக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வர இஷ்யூ. ஸோ இதெல்லாமே வந்து போக வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த ஆர்டர் வைஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆர்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா
இப்போ இதை யாருன்னா ஸ்டார்டிங்கில் படித்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, நெக்ஸ்ட் இந்தியன் ஜியோகிராஃபி படிப்பாங்க, பொலிட்டி படிப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்டர் வைஸாக யூபிஎஸ்சி கொடுத்துருக்குன்னா ஒரு ரீசனால் தான் கொடுத்துருக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிசேட் பேப்பர். ஸோ இதுவுமே வந்து 200 மார்க்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து டைம் பார்த்திங்கன்னா 2 hours தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் டைம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்கள 2 hours தான் வந்து 2 பேப்பருக்குமே. ஸோ இந்த சிசேட்னு சொல்கிறாங்களா பேப்பர் 2, இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்ஷன், ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பற்றி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் அபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், ஜெனரல் மென்டல் அபிலிட்டி அண்ட் பேசிக் நியூமரசி. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளாஸ் 10 லெவலில் தான் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சிசேட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து நிறைய பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சிசேட்டுக்கு வந்து நான் செப்பரேட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எதை பண்ணலான்ட்டு. காம்ப்ரஹென்ஷனுக்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள், இந்த எடிட்டோரியலெல்லாம் கொஞ்சம் ரீடிங்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றதுக்கெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக சொல்கிறேன் சிசேட்டுக்கு. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சிசேட் வந்து படிச்சிருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பட் பிகினர்ஸ் இப்போ யார் 0ல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் என்னென்னே தெரியாது. நிறைய பேர் யோசிப்பாங்க டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, மென்டல் அபிலிட்டினா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக ஒரு இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வர்றது பார்ட் பி. எப்போ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸை குவாலிஃபை பண்ணுறீங்களோ அப்போ வந்து மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபுல் டெப்த்தாலாம் போகாதீங்க, தட் டு நாட் ரிக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் சொன்னாங்க, டெப்த்தாக போகாதீங்கன்னு சொன்னாங்க. பட் மெயின்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் இன்டென்டட் டு அசஸ் த ஓவரால் இன்டெலெக்சுவல் ட்ரைட் அண்ட் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எ கேண்டிடேட் ரேதர் தென் மெர்லி த ரேஞ்ச் ஆஃப் தர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மெமரி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து குவாலிஃபையிங் பேப்பர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். குவாலிஃபையிங் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதுலேயுமே வந்து காம்ப்ரஹென்ஷன் ஆஃப் கிவன் பேசேஜ் கொடுப்பாங்க, ப்ரீசஸ் ரைட்டிங் கொடுப்பாங்க, யூசேஜ் அண்ட் வொக்காபுலரி பற்றி கொடுப்பாங்க, ஷார்ட் எஸ்ஸே வந்து எழுதணும், சின்ன எஸ்ஸே பற்றி கொடுப்பாங்க. நம்ம எதனா ஒரு இந்தியன் லாங்குவேஜ் எடுப்போம்ல, ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னுட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ. ஸோ இந்த எஸ்ஏயில் வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மல்டிபிள் டாபிக்ஸ் வந்து கொடுப்போம் எஸ்ஏயில், நீங்கள் வந்து அதை எழுதணும். இதை வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் வில் பி கிவன் ஃபார் த எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு எஸ்ஏ டாபிக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அது ரிலேட்டடாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் வந்து வேறு டாபிக், இப்போ எதனா நம்மளாம் சின்ன வயசில் அடிச்சு விடுவோம்ல, இந்த சாங்கு அது இதுன்னு எதனா எழுதி விடுவோம்ல, ஸோ மார்க்ஸ் வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் நீங்கள் எழுதுனா கிரெடிட் வில் பி கிவன் ஃபார் எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேப்பர் 2ன்ட்டு வந்து சொல்கிறாங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா GS1 பேப்பர் 2, பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அண்ட் வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கல்ச்சர் தெரிஞ்சிருக்கணும், அதோட ஆர்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், மாடர்ன் டைம்ஸ் வரைக்கும் நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸ், மாஸ்க் எல்லாமே வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க, இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்ட்டோட ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்ஷியன்ட்லேருந்து நம்ம ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் மிடில் 18th century until present. ஸோ மிடில் 18th centuryனா கிட்டத்தட்ட நீங்கள் 1750s ப்ரெசண்ட் வரைக்கும் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். ஸோ அதே தான் நேஷ்னல் மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராப்பராக என்னென்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, யார் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ். ஸோ இப்போ நார்த்லேருந்து சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டு எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, நார்த்தில் வந்து யார் என்ன மூவ்மெண்ட் பண்ணாங்க, சவுத்தில் என்னென்ன மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ எல்லாமே வந்து
ப்ராப்பராக இதில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இண்டிபெண்ட் நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், கன்சாலிடேஷன், ரீஆர்கனைசேஷன் வித்தின் த கண்ட்ரி. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து எப்படி எந்தெந்த ஸ்டேட் உருவாச்சு, எப்படி ரீஆர்கனைசேஷன் ஆச்சு, என்னென்ன இது கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லா டீட்டெயிலாக வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது வந்து சிலபஸ் இல்லை. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உமனுமே வந்து அப்ளை பண்ணுங்கள், ஜெண்டர் இம்பேலன்ஸ் வந்து ஆகக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதுவும் மெயினாக 18th century. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ல்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து தேவையில்லை. இப்போ எப்படி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஏன்ஷியன்ட்லேருந்து படிக்கிறோம், இண்டஸ் வேலி, மௌரியா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் போகாதீங்க. 18th centuryலேருந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாம் பண்ணாங்க. ஸோ பேசிக்காக பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா கிட்டேருந்து பொருள் வாங்க வந்தாங்க. லேட்டராக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை பொருளை வாங்க வச்சிட்டாங்க. ஸோ இப்போ கூட நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அங்கே எப்படி ஆச்சு, இங்கிலாண்டில் வேர்ல்டு வார்ஸ் வந்து வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 வந்து எப்படி ஆச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் எல்லாம் வந்து எப்படி இது பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா USSR இருந்துச்சு, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரஷ்யான்ட்டு வந்து பிரித்தாங்க. ஸோ அந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி சேஞ்சஸ் ஆச்சு அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சைனா பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜப்பான் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து 18th centuryக்கு அப்புறமா என்னென்ன ஆச்சுன்ட்டு வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கணும், டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட சொசைட்டி எப்படி இருக்குது, அங்கே இப்போ இந்தியாவில் ஜனங்க இருக்காங்கன்னா இப்போ சொசைட்டியாக எப்படி இருக்காங்க, அந்த டீட்டெயிலுமே நம்மளுக்கு தெரியணும். ரோல் ஆஃப் உமன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், உமன்ஸ் ஆர்கனைசேஷன், பாப்புலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூ இருக்குது, இப்போ உமன் ரிலேட்டடாக என்ன இஷ்யூ இருக்குது, பாவர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம டெவலப்மெண்டல் இஷ்யூ, இப்போ எதனா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இல்லைன்னா அது ரிலேட்டடாக வந்து என்னென்ன இஷ்யூ இருக்குது, அர்பனைசேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், தேர் ப்ராப்ளம்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்ன யோசிச்சேன்னா, இதே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டுலாம் வந்து நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் தெரியுமா ஸ்டார்டிங்கில். நீங்களும் நிறைய பேர் யோசிப்பீங்க என்னென்ன இது கொடுக்குறாங்கன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோபலைசேஷனோட எஃபெக்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து நிறைய குளோபலைசேஷனாக வந்து மாறிட்டுருக்காங்க, ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இந்த குளோபலைசேஷன் பற்றி வந்து தெரிஞ்சுக்கணுன்னுட்டு சோஷியல் எம்பவர்மெண்ட், கம்யூனலிசம், ரீஜனலிசம், செக்குலரிசம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வார்த்தையோட மீனிங்கே தெரியாது. என்ன கம்யூனலிசம்னா என்ன, ரீஜனலிசம்னா என்ன, செக்குலரிசம்னா என்ன. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராப்பராக வந்து தெரிஞ்சிருக்கணும் இதில். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு நான் நினச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்மளும் படிச்சுட்டே கூட இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் கவர் பண்ணலான்னுட்டு. ஏன்னா மெயினாக வந்து இந்த யூடியூப்பில் இந்த சேனல் க்ரியேட் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்காக இருக்கிறது அப்லோட் பண்ணுறாங்க, மற்றதை விட்டுடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆர்டர் வைஸாக பண்ணுறாங்களா. நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம பண்ணோம், ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆன்சர் ரைட்டிங் எந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 சாப்டர் போடுறாங்க, மற்றது நாங்கள் வந்து பெய்டு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே, நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணலான்னுட்டு யோசிப்பீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அப்படி பார்க்க போனால் எல்லா யூபிஎஸ்சி கிரியேட் பண்ணவங்க தான், கிளியர் பண்ணவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக இருக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாதவங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்கூடாதுன்னுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம டீச்சிங் ஸ்கில் பொறுத்திருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி மெயினாக எனக்கு என்ன புரியுதோ நான் வந்து அதை சொல்லித்தரேன். மேபி அது உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போகலாம், பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியுதோ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இப்போ எதனா மேபி உங்களுக்கு வேறு சேனல் தெரியும், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் நம்ம கோல் என்னென்னா, செல்ஃப் ஸ்டடியை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த இன்டர்நெட் இதால் கொஞ்சம் இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி தான் படிக்கணும் ஜியோகிராஃபியில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து கம்ப்ளீட்டுன்றது எதுவுமே இல்லை சொல்கிறேன் நான். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிசிலையும் என்சிஆர்டி ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சேனலில் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
கீ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் பேட்டரி. இப்போ மெயின் ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் பண்ணுங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கல் பண்ணுங்கனாலும் பேட்டரி வந்து மெயின் ப்ராப்ளம். ஸோ இந்த லித்தியம் ட்ரையாங்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்க்ளூடிங் சவுத் ஏஷியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட், ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் லொக்கேஷன் ஆஃப் எ ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி செக்டர் இண்டஸ்ட்ரீஸ், வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியோட டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஜியோஃபிசிக்கல் ஃபெனோமினானிட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்குயிக், சுனாமி, வால்கனோ, சைக்ளோன். ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியோட பார்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். எப்படி அர்த்குயிக் வருது, சுனாமி எப்படி வருது, வால்கனோக் ஆக்டிவிட்டி எப்படி ஆகுது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி வந்து உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் சிலபஸில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னுட்டு. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்டே இருந்திருக்காது. நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி அர்த்குயிக் வருது, எப்படி வால்கனோ ஆக்டிவிட்டி வருது, எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு சில டாபிக் இப்போ இந்த சைக்ளோன் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் போகல, பட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் லொக்கேஷன், அந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி. இப்போ ஒரு இடம் இருக்குன்னா அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி, இன்க்ளூடிங் வாட்டர் பாடிஸ், ஐஸ் கேப்ஸ். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டுருக்கு, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்ட்டு நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க பேப்பர் 3யா? ஸோ இந்த எஸ்ஏவும் சேர்த்து இவங்க கவுண்ட் பண்ணிட்டு வர்றதால பேப்பர் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா GS2. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன், பொலிட்டி ரிலேட்டடாக வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அதோட ஹிஸ்டோரிக்கல் இது பர்பஸாகவும் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ப்ரெசென்ட் அது வந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு, என்னென்ன ஃப்யூச்சர், என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க, அதோட ப்ரொவிஷன் என்ன, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம சேனலில் கான்ஸ்டியூஷன் பிடிஎஃப்பும் எடுத்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் லக்ஷ்மிகாந்த் கூட கான்ஸ்டியூஷனுமே வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு லக்ஷ்மிகாந்தை படிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்னென்னே வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனோட பிடிஎஃப்மே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வந்து ஆன்லைனில் வந்து பிடிஎஃப் கான்ஸ்டியூஷன் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ், இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, சேலஞ்சஸ் என்னென்ன, அதோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது நம்ம பார்த்தோம்ல, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னுட்டு அதோட டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் என்ன, ஃபைனான்ஸ் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். அப்புறமா செப்பரேஷன் ஆஃப் பவர், இப்போ ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம கான்ஸ்டியூஷனை வேறு கண்ட்ரிஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் யூஎஸ்ஏ ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் ரஷ்யா, சைனா. ஸோ இது ரிலேட்டடாக கூட வந்து நம்ம அவேர்னஸ் இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் மற்ற கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது என்னன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, என்னென்ன பவர்ஸ் இருக்குது, ப்ரிவிலேஜஸ் இருக்குது, என்ன இஷ்யூ இருக்குது இதெல்லாம் இப்போ கரெக்டாக, அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எ கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய இந்த போஸ்ட் பற்றி நம்ம இந்தியாவில் இருக்கிற கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, அதோட அப்பாயின்மெண்ட் எப்படி ஆகும், அதை வந்து எப்படி அப்பாயின்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரசிடெண்ட் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஸோ அதோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி, ரெகுலேட்டரி, வேரியஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த என்ஜிஓஸ், எஸ்ஹெச்எஸ், வேரியஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அசோசியேஷன், டோனர்ஸ், சேரிட்டிஸ். ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த நம்ம பாப்புலர் உமன் வெல்ஃபேர் ஸ்கீம், சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம், இன்னும் நிறைய இந்த ஸ்டேட் சென்டர் ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் கூட வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இது என்ன இந்த சிலபஸை இவ்வளோ பெருசாக இருக்கேன்னுட்டு. எக்ஸாமே வந்து அவ்வளோ பெருசு தான். ஏன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய போஸ்ட்டை வந்து கொடுக்குதுன்னா உங்ககிட்ட வந்து அது எதிர்பார்க்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அவ்வளோ பெரிய குரூப் ஏ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட். ஸோ அதனால்
உங்ககிட்ட நாலேஜுமே வந்து இவ்வளோ வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் சர்வை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகிறீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ரூல்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட வந்து நீங்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் நீங்கள் வந்து பண்ணணும் நீங்கள். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை. நிறைய இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். ஸோ அந்த டைமில் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணனா இவ்வளோவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே தான் அந்த ஸ்கீம் பற்றி, மெக்கானிசம் பற்றி, லா பற்றி இன்னும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ ரிலேட்டிங் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டார், சர்வீஸ் ரிலேட்டிங் டு ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இஷ்யூ இருக்குது, கரண்ட் எஜுகேஷனில் என்னென்ன இஷ்யூ இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி என்ன, ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கணும். இஷ்யூ ரிலேட்டிங் டு போவர்ட்டி அண்ட் ஹங்கர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்ன இஷ்யூ, பாவர்ட்டி, ஹங்கரோட இஷ்யூ என்னென்ன இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், மற்ற கண்ட்ரிஸ் வந்து என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க, நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ணால் மற்ற கண்ட்ரியில் வந்து எப்படி இருக்குது சுச்சுவேஷன். ஸோ நிறைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட விடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கூட வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கவர்னன்ஸ், ட்ரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, கவர்னன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிங்க. அப்புறமா ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் டெமோக்ரஸி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எழுதுகிற எக்ஸாமோட ரோல் பற்றியே கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிறீங்க, அதோட ரோல் என்ன, அது என்னவா இருக்குது, இது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அந்த சிவில் சர்வீஸோட ரோல் என்ன டெமோக்ரஸியில், அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன். ஸோ இப்போ இந்தியா இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ரிலேஷன், பங்களாதேஷ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், நேபாள் பற்றி தெரிஞ்சிருக்கணும், பூட்டான் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதே பூட்டான் பக்கத்தில் இருக்கிற சைனா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த நெய்பரிங் ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைலேட்ரல், ரீஜனல், குளோபல் குரூப்பிங். ஸோ நிறைய குரூப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா, இந்த G20, SAARC இன்னும் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த குரூப்பிங்ஸ் பற்றி எல்லாம் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் ஆஃப் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆன் இந்தியா இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமெரிக்கா வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வருது, அதால் என்னென்ன இந்தியாவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது, அதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஏஜென்சிஸ், ஃபோரா அண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டர்நேஷ்னலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ UN இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இன்டர்நேஷ்னலாக வந்து என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட மேண்டேட் என்ன, அது வந்து எதுக்காக இருக்குது, பர்பஸ் என்ன. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 4. ஸோ பேப்பர் 4னால் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த டெக்னாலஜி இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இவ்வளோவுமே வந்து இதில் கேட்பாங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே தான் பிளானிங் பற்றி, மொபிலைசேஷன் பற்றி, ரிசோர்ஸ் பற்றி, க்ரோத், டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் பற்றி, இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ எல்லா இதுலேயுமே க்ரோத் ஆகிற மாதிரி, இஷ்யூ அரைசிங் ஃப்ரம் இட், கவர்மெண்ட் பட்ஜெட் பற்றி, மைக்ரோ கிராப்ஸ், கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இந்த கிராப்பிங் பேட்டர்ன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இரிகேஷன் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ ஆகிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குடோன் ப்ராப்பராக இல்லை, வேர் ஹவுஸ் ப்ராப்பராக இல்லைன்னுட்டு. ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பற்றி, இப்போ டிரான்ஸ்போர்ட்டும் இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு விளைச்சல் பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு இடம் கிடச்சிச்சு, பட் அது வந்து நீங்கள் டைமுக்கு கொண்டு போகலன்னா அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பற்றி, ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பற்றி, டெக்னாலஜி. ஸோ இந்த நீங்கள் பார்க்கலாம், இப்போல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் கூட வந்து யூஸ் பண்ண சொல்லி நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்தோம்ல கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து என்னென்ன அவங்களுக்கு ஆப் எல்லாம் கூட வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் வந்து மெயினாக ப்ளே பண்ணும். இதில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எதனா ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக கேட்பாங்க. இப்போது பயோடைவர்சிட்டி பற்றி கேட்பாங்க. இப்போ என்விரான்மெண்ட் எதனா ஒரு இஷ்யூ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும், அதை எடுப்பாங்க. செக்யூரிட்டியுமே வந்து எடுப்பாங்க. ஸோ தெரிஞ்சிருக்கணும். அது கூட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுட் ப்ராசஸிங் பற்றி கேட்குறாங்க. இதுலேயுமே வந்து அதே தான் நீங்கள் பார்க்கலாம், சப்போர்ட் ப்ரைஸ் பற்றி கேட்டிருக்காங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரே இதில் டாப்பிக்கில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் பற்றி, அதோட ரிலேட்டட் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதோட ஸ்கோப் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவில் வந்து லேண்ட் என்னென்ன
ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னுட்டு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆஃப் த எக்கனாமி. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த லிபரலைசேஷன்னா கூட வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க வந்து டீட்டெயிலாக படிக்க வேண்டியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பற்றி என்னென்ன எஃபெக்ட் ஆச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, போர்ட்ஸ், ரோடு, ஏர்போர்ட், ரயில்வே எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவில் இருக்குன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ், ரோடு பற்றி தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கே போர்ட் இருக்குது, ஏர்போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது, எனர்ஜி. ஸோ நம்ம வந்து இப்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா சோலார் எனர்ஜி எவ்வளோ, கோல் மூலமாக எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் சேர்த்து அதோட எங்கெங்கே இருக்குது, நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் தேர் அப்ளிகேஷன் எஃபெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்ரிடே லைஃப்பில் கூட வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதோட சிலபஸே எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஷார்ட் பீரியடில் வந்து அச்சீவ் பண்ணக்கூடியது இல்லை. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் யோசிப்போம் 2-3 மந்த்ஸில் வந்து முடிச்சிடலான்ட்டு. தெரியல, அவங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். பட் ஒரு பிகினர் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 மந்த் பார்க்க போனால் 1 இயர்ன்றது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுவும் செல்ஃப் ஸ்டடியில் 2 இயர் 3 இயர் 4 இயர் கூட வந்து எடுத்துக்கலாம் செல்ஃப் ஸ்டடியில். ரியாலிட்டி அதுதான். ஏன்னா இதெல்லாம் ஒரு கைடன்ஸில் ஒரு டீச்சர்ஸ் ஆல்ரெடி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோடு சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா இந்த டாபிக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாக ஒன்று மூழ்கிடுவோம், இல்லை அவுட் ஆஃப் டாபிக் போயிடும் நிறைய வாட்டி. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதெல்லாம் வந்து லிமிட்டடாக பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸாக வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த முயற்சி வந்து நம்மளை எவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குதுன்னுட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இண்டியனைசேஷன் ஆஃப் எ டெக்னாலஜி, டெவலப்பிங் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஏன்னா இப்போ வந்து எவ்வளோ டெக்னாலஜியில் வந்து நம்ம மற்ற கண்ட்ரி டிபெண்ட்டாக இருக்குமோ நம்மளுக்கு அவ்வளோ ப்ராப்ளம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபோன், லேப்டாப்பை எடுத்துக்கங்க, எல்லாம் வந்து சைனாலேருந்து வருது. இப்போ நாளைக்கு வந்து இதெல்லாம் ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஏற்படும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போது சிப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கூட பார்க்கலாம், இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணுன்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி வெப்பன்ஸுமே அவ்வளோதான், இண்டியனைசேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் கூட நம்ம பார்ப்போம். டெக்னாலஜி வெப்பனுமே என்ன ஒரு டெக்னாலஜி தான். ஸோ ஆர்மியோட வெப்பன்ஸுமே நம்ம இந்தியாவில் பண்ணலான்ட்டு. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கங்க. ஸோ மேஜராக வந்து ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அமெரிக்கா தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அவேர்னஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர், ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இஷ்யூ ரிலேட்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பேட்டன்ட்ஸ்னால் என்ன, காப்பிரைட்னா என்ன. ஸோ இதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டீக்ரேடேஷன், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ எதனா ஒரு டிசாஸ்டர் ஆச்சு, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் கூட உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் இன் இன்டர்னல் செக்யூரிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் இன் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரூ கம்யூனிகேஷன் நெட்வொர்க், ரோல் ஆஃப் மீடியா, சோஷியல் நெட்வொர்க்கிங். ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் இருக்குது. இப்போ இன்டர்நெட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மீடியாவில் வந்து என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங் மூலமாக என்னென்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மலாக பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக தான் வந்து மெயினாக வந்து இந்த செக்யூரிட்டிக்கு வந்து த்ரெட்டாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் இன் பார்டர் ஏரியாஸ். ஸோ பார்டர் ஏரியா பற்றி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். லிங்கேஜஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு க்ரைம் வித் டெரரிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும். வேரியஸ் செக்டர்ஸ், ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் தேர் மேண்டிடேட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடியில் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். யூடியூப்பில் வந்து பர்டிகுலராக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழில் வந்து நீங்கள் கஷ்டம், எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ கிடைக்கல, மேபி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி பற்றி தமிழில் வந்து பர்டிகுலராக யூபிஎஸ்சிக்கு ஆர்டர் வைஸாக கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ பார்க்கலாம், நம்ம வந்து கொண்டு வரேன். நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டா வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன் இப்போவே, ஓகேவா. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர், நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நானும் உங்கள் கூட படிச்சுட்டு இருக்கேன், படிச்சுட்டே வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதால் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெமரி ஆகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா
எப்படி மெமரி ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ இந்த சிலபஸ் வந்து எனக்கே டஃப்பாக தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பட் நான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் மெமரி ஆகுது. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று உங்களுக்கும் தெரிய வரும். அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து 24 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியாது. 24 ஹவர்ஸுன்ட்டு இல்லை, 8 ஹவர் கூட கண்டினியூவாக படிக்க முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, பட் அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஜென்யூனாக வந்து கிளியர் பண்ணவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 3-4 ஹவர் தான் படிப்போம், அதுவும் மேக்ஸிமம் 5 இல்லை 6 ஹவர் தான், அதுவும் கண்டினியூவாக படிக்க மாட்டோம், டைம் எடுத்து படிப்போன்னிட்டு. ஸோ எனக்கு ஒரு டே டைம் இருக்குன்னா அதில் கொஞ்சம் நேரம் நான் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ இது ஒரு அதர் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 4 ஜிஎஸ் பேப்பர் இங்கே நீங்கள் 5 ஜிஎஸ் பேப்பர் 4 கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எத்திக்ஸ், இன்டிகிரிட்டி, ஆப்டிடியூட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்போ இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது ஆகிடும். பட் நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்ன கேட்குறாங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் பற்றி வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு ஹியூமன் ஆக்ஷன் பற்றி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ, நான் ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ கரப்ஷன் இல்லாமல் இருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களோட தாட் அண்ட் பிஹேவியர் பற்றி, மாரல் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் பற்றி. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. உங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி கேட்பாங்க, இந்த ஃபிலாசபிஸ் ரிலேட்டடாக எல்லாம். அதே மாதிரி உங்களோட வேல்யூஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ், ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது வந்து ப்ராபபிலிட்டி இன் கவர்னன்ஸை வந்து கூட அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட பிஹேவியர், இப்போ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்ஷன் ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூவில் வந்து உங்களோட எத்திக்ஸ் எல்லாம் கூட வந்து இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் கண்டக்ட், சிட்டிசன்ஸ் சார்ட்டர், ஒர்க் கல்ச்சர், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், டெலிவரி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா ஓவராலாக நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ கரப்ஷனாக இருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து இதில் கொஷன்ஸ் வரும். கேஸ் ஸ்டடீஸ் வந்து நம்ம நிறைய இதில் படிக்க வேண்டியதாக இருக்கும். நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக படிக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ படிப்பேன், பட் அது தலையில் வந்து இப்படி ஃப்ளைட் மாதிரி போயிடும். ஸோ வேணால் இப்போதைக்கு சிம்பிளாக வந்து நான் சொன்னது வந்து புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் பார்க்கலாம், இது வந்து வேணாம், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷனல் பற்றி வந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப லேட் எடுத்துக்கும். ஸோ ஆப்ஷனல் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க, உங்களுக்கு வந்து தெரிய வரும் நீங்கள் வந்து எப்போ ஆப்ஷனல் எடுக்கலான்னுட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் ஆகும்போதே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டரை சொன்னேன்ல, இருங்க அதை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து இதை இரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து என்ன சொன்னேன், ஹிஸ்ட்ரி சொன்னேன். ஹிஸ்ட்ரிக்கு அப்புறமா வந்து ஜியோகிராஃபின்னு சொன்னேன். ஜியோகிராஃபிக்கு அப்புறமா வந்து நீங்கள் பொலிட்டி, எக்கனாமி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியரிட்டி கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, நிறைய பேர் ஜியோகிராஃபி எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் தாண்டிட்ட பிறகு இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் பிடிக்கலையா, நீங்கள் வந்து வேறு பார்க்கலாம், நீங்கள் வந்து வேறு ஆப்ஷனல் வந்து பார்க்கலாம். ஏன்னா மெயினாக வந்து இந்த 4 சப்ஜெக்ட்குள்ளே வந்து உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் நிறைய பேர் வந்து ஜியோகிராஃபி வந்து ஆப்ஷனலாக எடுத்திருக்காங்க, நிறைய பேர் ஹிஸ்ட்ரி வந்து ஆப்ஷனலாக எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் தேடுங்க ஆப்ஷனல் பற்றி. மற்றவங்க யாருன்னா எடுத்தாங்க, இப்போ உங்கள் கூட ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க ஆப்ஷனல் எடுத்தாங்கன்ட்டு நீங்கள் எடுக்க போனீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா ஆப்ஷனலில் வந்து எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி கன்ஃபியூஷனில் இருப்பேன். இப்போதைக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம். நான் வந்து ஏன் சொல்லலைன்னா நிறைய பேர் அப்புறமா நானும் இதே எடுத்தான்னு கேட்பீங்க. ஸோ உங்களோட ஆப்ஷனல் என்னன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோத்தையுமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அனலிட்டிக்கலாக வந்து நீங்கள் புரிஞ்சு அதை வந்து
அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். நீங்கள் யோசிப்பீங்க என்ன அப்சர்வ் எல்லாம் சொல்கிறீங்கன்னா, உண்மை அதுதான். இவ்வளோ விஷயத்த வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சு மைண்டில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ்னால் மனப்பாடம் இல்லை, அது வந்து எப்படி ஓகே இப்போ வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி பற்றி பேசுகிறாங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த செக்யூரிட்டி பார்டர் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பார்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஜியோகிராஃபி தெரிஞ்சுக்கணும், அந்த நெய்பரிங் கண்ட்ரி இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சீக்கிரம் ஆகக்கூடியது இல்லை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடியது தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு சீக்கிரம் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து சப்போர்ட் காமிங்க, சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா தெரிய வரும். ஹிந்தியில் வந்து நிறைய இருக்குது படிக்கிறாங்க அவைலபிளாக சோர்ஸ், பட் தமிழ்லலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷில் கூட நிறைய சோர்ஸஸ் இருக்குது. பட் நிறைய பேருக்கு என்னென்னா இங்கிலீஷில் வந்து அந்த சோர்ஸ் ஈஸியாக வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி நான் ஒரு ரியாலிட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த கோச்சிங் சென்டரோட ரியாலிட்டி. கோச்சிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு, அங்கே போனால் நீங்கள் வந்து இதை படிச்சுட்டா எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் டாப்பர்ஸ் கூட, ப்ளஸ் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்கள, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கள, அதை நான் பார்த்துருக்கேன் அவங்க சொல்லி கொடுக்குறத. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிவிடுவாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து என்னென்ன படிக்கணும்னு தான் சொல்லுவோம், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ரிவிஷன் பண்ணணுமோ அதை பொறுத்து தான் இருக்குது, எக்ஸாக்டாக இது வரும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னுட்டு அவங்க சொல்லிவிடுவாங்க. ரியாலிட்டி அதுதான். பட் பெனிஃபிட் என்னென்னா அவங்க வந்து இவ்வளோத்தையுமே வந்து 1.5 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுதான் பெனிஃபிட்டு. கோச்சிங் சென்டரோட பெனிஃபிட் என்னென்னா இதுதான் பெனிஃபிட். அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் படிக்கிறது தான் ஒரு விஷயம், இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அவ்வளோதான் கோச்சிங் சென்டருக்கு. அதே மாதிரி டெலிகிராம். ஸோ இதை நான் வந்து லாஸ்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, டெலிகிராமை கொஞ்சம் தேடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, டெலிகிராமில் வந்து ஒரு சில கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பர்டிகுலராக வந்து இந்த பேர் அந்த பேருன்னு வந்து நான் சொல்ல விரும்பல. நீங்கள் வந்து கொஞ்சம் தேடுங்க. நீங்கள் வந்து தேடினீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கிடைக்கும். அது நான் கேரண்டியாக சொல்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷில் கிடைக்கும். ஏன்னா நானும் வந்து 2-3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிலபஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டெலிகிராமில் நானும் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன். ஸோ உங்களுக்கு நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். தேடுங்க டெலிகிராமில் வந்து கொஞ்சம் பர்டிகுலராக உங்களுக்கு இங்கிலீஷில் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அந்த கிளாஸஸை கொஞ்சம் தேடுங்க. நான் வந்து பேரெல்லாம் சொன்னால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே வந்து ப்ரொமோட் பண்ணுறான்னுட்டு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வேணாம். இங்கிலீஷில் நிறைய கிளாஸஸ் ஃப்ரீயாக இருக்குது, நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியலாக அன்அஃபிஷியலான்னு வந்து எனக்கு தெரியாது, பட் டெலிகிராமில் கிடைக்குது, அவ்வளோதான் வந்து நான் சொல்ல முடியும். நீங்கள் கொஞ்சம் தேடுங்க. மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்படி தேடலாம் ஃப்ரீயாக இந்த மாதிரி கிளாஸஸை வந்து தேடலான்ட்டு வந்து நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் தேடி படிக்கலாம். ஏன்னா இப்போ என்னால் வந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ண டைமுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா நானும் படிச்சுட்டு இருக்கேன்ல. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் இல்லை எங்களுக்கு கிளாஸஸ் கிடச்சா நாங்கள் சீக்கிரம் படிச்சுடுவோன்னுட்டு நிறைய பேர் இருப்பீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் டெலிகிராமில் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக அப்லோடு பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு படிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து உங்களை கிளாஸஸில் வந்து மீட் பண்ணுறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்றதுனால வந்து நான் இது பண்ணேன். இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன், பட் அப்புறமா பண்ணலான்ட்டு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பட் நம்ம இன்றைக்கி வந்து பண்ணிட்டோம். கூடி சீக்கிரம் நார்மல் கிளாஸஸுமே வந்து நம்ம ரிவைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.